சொல்லாம நன்றி சொல்றீங்கன்னா எல்லா பேருக்குமே பொதுவா இது ஒரு கிராம பகுதிங்கிறதுனால 8 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுவாங்க. அல்லது ஏதாவது ஒரு நடிகரினுடைய படங்கள் எப்படி நம்மளால டவுன்லோட் பண்ணி வைப்பாங்க, இந்நேரம் பூரா படமும் டவுன்லோட் பண்ணிடுவாங்க. அதனால இந்நேரம் உட்காந்து ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு நீங்க அழகா பாட்டு கேட்டுக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு அண்ணன் விஜயோட நடித்த அன்னிமார்களுடைய அழகான நடிகர்கள் இல்ல திரிசா மட்டும் இல்லை, நீங்க அப்படி தப்பா சொல்லக்கூடாது. அது திருமணமாக அதனால நான் அண்ணின்ற உரிமையில பேசுறேன். நீங்க யாரும் அப்படி நினைக்கக்கூடாது. திரிசா அண்ணி நம்மளுக்கான அண்ணி, நம்மளுடைய தமிழனுடைய சினிமா துறையை உலகமெங்கும் அறிய செய்த அண்ணி, நம்ம அண்ணி. அதனால தவறு நினைக்கூடாது. ஏன் அண்ணின்னு கூப்பிடுறேன், என்னோட கொஞ்சம் வயசு மூத்தவங்க. நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி நான் வேற காரணத்துக்கு அண்ணின்னு கூப்பிடல. நீங்களா ஏதாவது நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் நிறைய படிச்சேன், நாகரிகமான நபர். ஆகவே அண்ணி திரிசா என்பவர்கள் என்னையோட 2 வயது மூத்தவர்கள் என்பதால் மரியாதையாக அண்ணிங்கிறேன். அவங்க என்னையோட 2 வயசு மூத்தனா அதோட 2 வயசு மூத்தவங்களை தான் கல்யாணம் பண்ணணும். அவங்க யாரை கல்யாணம் பண்ணாலும் அவர் எனக்கு அண்ணன். ஆகவே அண்ணின் உரிமையில அழகா இருக்கிறதுனால சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நன்றி. வேற எதுவும் இந்த உறவு முறைகளை கொச்சைப்படுத்துவதோ அண்ணன் விஜய் இதில் எடுத்து வச்சு நான் நினைச்ச அன்னைக்கு வேற, நீங்க நினைச்ச அண்ணன் விஜயா இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் அப்படியெல்லாம் நக்கல் பண்றதில்ல. நான் விஜய் ரசிகர். ஆகவே தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு நேரம் நீங்க எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதாவது இளைஞர்கள் இன்னைக்கு சினிமா நடிகர்கள் பின்னாடியே கூத்தாடி பின்னாடி போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் சீமானனை என்ன பேசுறாரு, சீமானனுடைய வேட்பாளர்கள் என்ன பேசுறாங்க, என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க, ஏன் இந்த கட்சி தனிச்சு போட்டியிடுது, 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டுக்கிட்டே இருக்கு, ஆனா தனிச்சே போட்டியிடுது, தனிச்சே போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்ன, இதை பூராமே நீங்க காணொலிகள்ல வீடியோல பார்த்திருப்பீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்றது, தம்பி, இங்க திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸும் பிஜேபியும் தமிழ்நாட்டை 60 ஆண்டுகள் ஆண்டிருக்கு. இந்த 60 ஆண்டுகள்ல இவர்கள் செய்த கொடுமையினுடைய விளைவுதான் நம்மளுக்கு இன்னைக்கு நீங்க போறீங்க, பைக்ல போறீங்க, பஸ்ல போறீங்க, நீங்க பஸ்ல போகையில பாருங்க அந்த பஸ்ஸினுடைய தரம் எந்த அளவிற்கு இருக்கு. இதுக்கு காரணம் நீங்களும் நானும் ஓட்டு போட்டு 60 வருஷமாக ஆள வைத்த திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி. இங்க பாருங்க, இங்க சரியான பள்ளிக்கூடம் இல்லையா, சரியான பள்ளி கட்டிடங்கள் இல்லையா, சரியான கழிவறை இல்லையா. இங்க பாருங்க, பஸ்ல இங்க இருந்து இலவசம்னு போறோம். பஸ் இலவசமா கொடுக்குற இந்த அரசாங்கம் பஸ் இலவசமா கொடுக்குதுங்க ஐயா. இலவசமா போற பஸ்ல பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே ஒண்ணு கடிக்கிறதுக்கு 10 ரூபாங்க ஐயா. யோசிச்சு பாருங்க, பஸ்ல ஒருவேளை டிக்கெட் வச்சிருந்தா 5 ரூபா தான் டிக்கெட் இருக்கும். டிக்கெட் 5 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல நன்றி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்ப பஸ்ல 5 ரூபா டிக்கெட் இருக்க வேண்டிய கிராமப்புறங்கள்ல எதுவும் தாழ்தல சொகுசு பேருந்து ஓட போறதுல, ஏசி பேருந்து ஓட போறதுல, சொகுசு பேருந்து எதுவும் ஓட போறதுல, சாதாரண பஸ்ல ஓட போகுது. சென்னை பக்கம் நகர்ப்புறங்கள்ல எப்படி வெள்ளை கலர் போர்டு வச்ச பஸ் ஓடுமோ அது மாதிரி தான் இங்க கிராம பகுதியில ஓட்ட ஓரசல் பஸ் தான் விட்டுருப்பான். அந்த ஓட்ட ஓரசல் பஸ்ல இங்க இருந்து நீங்க அம்பாசமுத்திரம் போனா டிக்கெட் 5 ரூபாய் 10 ரூபாய் இருக்கும். ஆனால் இறங்கின உடனே இலவச பஸ்ல ஏறி பயணிச்சு இறங்கின உடனே 10 ரூபா ஒண்ணுக்கு போறது கொடுக்குறோம். ஆம்பளை பயில்களோ ஆண்களோ எங்கனையாவது ஒரு இடத்துல கூட போயிட்டு போயிடலாம். ஆனா பெண்கள் இப்படி போக முடியாதுங்க ஐயா. 10 ரூபா கொடுத்து போகக்கூடிய கழிப்பறை கூட எந்த அளவிற்கு கேடு கெட்டு போயிருக்கு, தூய்மையாவே இருக்காது. அந்த அளவிற்கு மிக மோசமான கழிவறைக்கு 10 ரூபா வசூல் பண்றாங்க. நாங்க சொல்ல வருவது, அரசு இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை வியாபாரமயமாக மாற்றியதனுடைய விளைவாக இந்த மக்களுடைய அடிப்படை தேவையான பள்ளிக்கூடம், கல்லூரி, குடிநீர், சாலை வசதி, பேருந்து, கழிவறை, கழிப்பறை இது எல்லாமே வியாபாரமா மாற்றப்பட்டுருச்சு. தம்பிகளா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. அண்ணன் திரிஷாவை பத்தி பேசினாரு, ஜாலியா பேசினாரு, சிரிக்க பேசினாரு நினைச்சிடாத. அதுவெல்லாம் உங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறதுக்காக அப்படி ஆரம்பிக்கிறது. எடுத்த உடனே நான் யார் தெரியுமா, என் கட்சி கொள்கை என்ன தெரியுமா, வாழ்க தமிழ் வளர்க தமிழ்னா நீ வெறுத்து ஓடி போயிடும். ஆகவே அண்ணி திரிஷாவை சொன்னா நீ கொஞ்சம் சந்தோஷப்படுன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சனே தவிர திரிஷாவை பத்தி பேசுறது என் நோக்கம் அல்ல. நீ நல்லா சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன். ஒரு தடவை நாம் தமிழர் கட்சி ஏன் எதுக்கு நீ சிந்திச்சது மாதிரி உன்னுடைய ஊர்ல இருக்கவங்க, உன்னுடைய வீட்டுல இருக்கவங்க, உன்னுடைய தெருவில் இருக்கவங்க, உன் வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதுல பாதி பேருக்கு ஓட்டு இருக்காது. ஆனா உனக்காகத்தான் ஓடுறோம், உனக்காகத்தான் பேசுறோம். உன் கையில இருக்க துண்டறிக்கை, இந்த துண்டறிக்கை கொடுத்தீங்களா, உன் கையில இருக்க துண்டறிக்கை பாரு. அண்ணன் படிச்சிருக்க படிப்புன்னா தமிழ்நாட்டுல இதே அம்பாசமுத்திரத்துல பக்கத்துல இருக்க ஆவல்குளத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகள்ல யார் யார் என்னென்ன படிச்சிருக்காங்க, படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் நாம் தமிழ் இருந்து தொடர்ச்சியாக புரட்சி செய்வதற்கான காரணம். தம்பி 15 வருஷமா தோத்துக்கிட்டு இருக்கோம். 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 15 வருஷமா தேர்தல் நிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி இப்பதான் உங்க அளவுக்கு சேர்ந்திருக்கு. காரணம் 15 வருஷமாக நாங்க தோத்ததுக்கான காரணம் நாங்கள் ஒருபோதும் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இல்ல. இப்ப எல்லாத்துக்கும் அக்கா வணக்கம். நன்றி 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 அக்கா. நீ டாட்டா சொல்றது எனக்கு பெரிய சந்தோஷம் காக்கா. பூரா பேர் என்ன நினைக்கிறாங்க, எங்கேயாவது நாங்க போனோம்னு வச்சுக்கா, வண்டி வந்த உடனே 2 வண்டி வருது 3 வண்டி வருது, சிறப்புல கடியை கட்டிட்டு வர்றேன் உடனே தபார் என்ன நினைச்சாங்க, டோக்கன் கொடுக்க வருவாங்க போல. நைட்ல நம்மளால காசு கொடுக்குறாங்க. அது மாதிரி என்ன நினைச்சாங்க, காசு கொடுக்க வருவாங்க போல, இல்லாட்டி டோக்கன் ஆச்சு கொடுப்பாங்க போல வந்து நிக்கிறாங்க. நாங்க போன உடனே என்ன பண்றது, உங்களுக்கு இலவசமாக மிக்சி, கிரைண்டர்,
டிவி, ஆடு மாடு கோழி எதுவும் இலவசமா கொடுக்க மாட்டோம்னு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமாக்கா, இந்த மக்களுக்கு அவங்களுக்கு தெரியலக்காக்கா, ஒரு நாய் என்ன செஞ்சுச்சான், பழைய எலும்பு துண்டு கிடைச்சான். அந்த எலும்பு துண்டை எடுத்து கடிக்கும் போது எப்படியாவது எலும்புல இருந்து கரிகிரி இருந்துடும், எலும்புல இருந்து சுவையான உள்ளுக்குள்ள இருக்க எலும்பு மஞ்சள் இருந்து சொல்லி பழைய எலும்பை போட்டு கடிச்சிருக்கு. அப்படி பழைய எலும்பை போட்டு அதை கடிக்கும் போது கடிக்க கடிக்க அந்த எலும்பு கிழிச்சு விட்டு நாயினுடைய ஒரு பக்கம் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த நாய்க்கு தெரியல. தெரியாம என்ன செஞ்சிருச்சு, தன்னுடைய வாயிலிருந்து வாய் கிழிச்சதுனால வந்த ரத்தத்தை எலும்புல இருந்து வந்த ரத்தம்னு நினைச்சுக்கிட்டு தொடர்ச்சியா எலும்பை இன்னும் வேக வேகமா கடிச்சிருக்கு. வேக வேகமா கடிக்க கடிக்க அந்த இத்து போன எலும்பு வாயை பூரா கிழிச்சு விட்டுருச்சு. இந்த வாயை கிழிச்சதுனால வந்த ரத்தத்தை பூரா இந்த நாய் தன்னுடைய ரத்தம்னே தெரியாம சுவைச்சு சுவைச்சு கொஞ்ச நேரத்துல ரத்தம் பூரா போய் வீணா போய் செத்து போச்சு. இந்த நாய் எப்படி தன்னுடைய ரத்தத்தையே எலும்பிலிருந்து வந்த ரத்தம் என்று, எலும்பிலிருந்து வந்த சதையிலிருந்து வந்த எலும்பு மஜ்ஜை என்று நினைச்சு தின்னு தன்னுடைய உயிரை மாற்றிக் கொண்டதோ, இதே மாதிரிதான் நம்ம மக்கள். நாயோட ஒப்பிட்டு நினைக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இங்கு அரசு என்பது நம்மளால் உருவாக்கப்பட்டது, நம்மால் உருவாக்கப்பட்டது, நம்மளுடைய வரிப்பணத்தால் உருவாக்கப்பட்டது. அது நம்மளுக்கு செய்ய வேண்டிய சேவை. நம்மளுடைய பணத்தை எடுத்து நம்மளுக்கு செய்யுது. யாருமே ஒன்னே பிடிச்ச அவரே செய்யாத, இது உன்னே பிடிச்ச நேரம் காலம், என்னைய பிடிச்ச நேரம் காலம். நான் சொன்ன கதை என்னன்னு கேட்காம நீ திறக்க போட்டு 9க்கு நான் ஊருக்காவா இங்கவா தலைவா, நான் 7 ஒரு ரவுடியை பார்த்துட்டு வந்தேன். நீ எனக்கு ஒரு ஆள் கிடையாது, சவுடால பேசாத. நான் சொல்ற கேளு, இங்க இருக்க கூட எச்சை காரத்துக்கு முன்னாடி நீ செத்து போவ. நீ புரிஞ்சுக்கலாம் பேசுற, ஓ ஊருக்கு வந்திருக்கேன்னு மரியாதையா போறேன். இங்க இருக்கிற எச்சை காரத்துக்கு முன்னாடி செத்து போயிடுவேன். நீ தண்ணியை போட்டு 9க்கு என்னை ஊருக்காட்டு வரக்கூடாது. வீட்டுக்கு போ, அத்தாச்சி உன்னை தூக்கி போட்டு வெளுக்கும் போ. நீ என்னைக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னு தெரியாம வந்து பேசுறவாரு. ஏன் நேரம் காலமியா உன்னே சொல்லி சீரழியா, அதே வாக்கப்படி சீரழியா, நான் வாக்கப்படாம சீரழிறேன். போசாமி அண்ணே காவல்துறை அண்ணே அவரை கூட்டு போங்க. நான் என்ன சொன்னே தெரியாம சரக்க போட்டு அவர் வந்து அவருடைய அட்டென்ஷனை பாக்குறாரு. பாத்து போங்க பாசி, இசைச்சி சுப்பையாவே போயான்னு வந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன போங்க போங்க தலைவா, போங்க தலைவா, போங்க தலைவா, போய் தூங்கு தலைவா. அவர் சின்ன தெருவில் போய் படுக்க வச்சு சொல்லுங்க. நம்ம நேரங்காலமே படுத்தேன். கரெக்டா காவல்துறை வந்திருக்க நேரமே அவர் வந்து உங்களுக்குறாரு. அவரு இங்கனக்குள்ள பேசுறதோட போயிரு. களத்துல போய் பேசுறேன்னா அவர் உங்களை உரிச்சு போடுவார். உரிச்சு ஏற்கனவே நைட்டு 10 மணி 11 மணிக்கு எழுதி இந்த 4 வயசுக்காரங்களை பாதுகாப்பு போனா அண்ணன் கோவத்தில் இருக்காரு காவல்துறை என்ன கொண்டு விடுவாரு பேசாம போயிரு. நம்மளுக்கு எப்படி வந்து ஆகிறாங்க. நான் என்ன நான் சொல்லலே சொன்னா உதாரணத்துக்கு நான் சொன்னேன். இவர் நாயின்னு சொல்லிட்டேன். இவர் உண்மையிலே ரோசப்பட்டிருந்தார். உண்மையிலே அண்ணனுக்கு கோவம் வருது, சந்தோஷம். அதை யார்ட்ட காட்டணும்னா 60 வருஷமா ஆண்டவன்ட்ட, கடைசி 20 வருஷமா ஆண்டவங்கிட்ட, கை சின்னத்துக்காரண்டே, ரெட்டவக்காரண்டே, உதயசூரிக்காரண்டே கோவத்தை காட்டணும். நான் சொன்ன உதாரணம் என்ன உங்களுக்கு தெரியும். எப்படி வேணா பத்தியா, இது ஒரு இடத்துல மட்டும் இல்லப்பா, ஒட்டுமொத்த அம்பாசமுத்திரத்துல இதே மாதிரி இருக்கா. எதையுமே பேச விட மாட்டான், என்ன பேசுறே புரிஞ்சுக்க மாட்டான். பூரா பேர் காமுட்டா போய் அறமுட்டா போயெல்லாம் வளர்த்து வச்சிருக்கான். ஏங்க தெரியுமா, இவன் அறிவாளி ஆயிட்டானா, இவன் விவரமானவன் ஆயிட்டானா, இந்த மக்கள் தெளிவாயிட்டாங்கன்னா ரெட்டலைக்கு ஓட்டு போட மாட்டான். ஆகவே என்ன செய்யறது, பள்ளிக்கூடத்தை இடிச்சு, பால்வாடியை இடிச்சு, ரோடு சரியில்லாம போட்டு, கூமுட்ட டீச்சர் கூமுட்ட வாத்தியாரா போட்டு வச்சு, லஞ்சத்தை கொடுத்தா யார் வருவா கூமுட்ட வாத்தியார், லஞ்சத்தை கொடுத்தா யார் வருவா கூமுட்ட வாத்தியார், இந்த மாதிரி ஆளுகளா போட்டு போட்டு பயில பூரா கூமுட்டு எவனையுமே பேசணும். பள்ளிக்கூடத்துல போய் பாருங்க, உசுன்றுவா, பேசாத கடைசி சரி பேசாமலே விட்டு அவன் ஊம பயலாவே இருந்து ஒண்ணுமே கேள்வி கேட்காம வச்சிருவாங்க. காரணம், இந்த ரெட்டலை உதயசூரியனை ஜெயிக்கணும்னா நீயும் நானும் அறிவாளியா மாறிடக்கூடாது. நீயும் நானும் அறிவாளியா மாறாம இருக்கணும், பள்ளிக்கூடம் சரியில்லாம இருக்கணும், கல்லூரி சரியில்லாம இருக்கணும், பள்ளிக்கூடம் கல்லூரி வியாபாரமா மாறிடணும். நீயும் நானும் அவனுக்கு ஓட்டு மட்டும் தான் போடணும். அவனுக்கு நாம ஒரு உசுறு கிடையாது, வெறும் ஓட்டு மட்டும்தான். அதனாலதான் அந்த அண்ணன் அப்படி தெரிகிறார். அவர் உண்மையிலேயே ஒரு வாக்காகத்தான் இந்த மக்கள் இந்த மக்களை இந்த அரசியல்வாதிகள் வெறும் வாக்காகத்தான் பார்க்கிறாங்க தவிர வாழ்க்கையா பார்க்கிறது கிடையாது. ஆனால் நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள், உங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல. ஆகவேதான் நாங்க திரும்ப சொல்றோம், ஐயா நீ எனக்கு ஓட்டு போடுறது போடாது உங்களுடைய விருப்பம், போடு நான் கேட்கிறேன், அது என் கடமை, கேட்க வேண்டியது என்னுடைய உரிமை. அதை போடுறது போடாது உங்களுடைய விருப்பம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க. நீங்கள் ஓட்டு போட்டால் இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம், ஒரு தீர்வை ஏற்படுத்துவோம். ஒருவேளை நீ ஓட்டு போடாட்டி உன்னை விட்டுட்டு போயிட மாட்டோம், கூடவே சேர்ந்து போராடுவோம். ஆனா காலம் முழுக்க போராடிட்டே இருக்க முடியாது. நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன், ஒரு சிமெண்ட் ரோடு போடணும்னா சிமெண்ட் ரோட்டுக்கு 2 பக்கமும் சாக்கடை போடணும். சிமெண்ட் ரோட்டினுடைய ஒரு பகுதி உயரமாகவும் ஒரு பகுதி தாழ்வாகவும் இருக்கணும். இந்த சிமெண்ட் ரோட்டுக்கு 2 பக்கம் இருக்கக்கூடிய சாக்கடையோட தண்ணி சரியா வடிஞ்சு வந்து வடிகால் மாதிரி போகணும். அந்த தண்ணியை சுத்திகரிப்பு செய்யணும். அந்த தண்ணியை மீண்டும் இந்த ஊராட்சியில நடக்கூடிய மரங்கள் செடிகளுக்கு பாய்ச்சணும். இப்படி எல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் ஊராட்சியில கட்டமைப்பு இருக்கு. இந்த ஊருக்குள்ள போங்க, ஒரு சிமெண்ட் ரோட்ல 2 பக்கமும் சாக்கடை இருக்கான்னு எங்கேயாவது போய் பாருங்க. எங்கேயாவது போய் பாருங்க. தம்பி நான் விளையாட சொல்ல தம்பி, ஊருக்குள்ள அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி மாமி மச்சனை இவனுக்குள்ள சண்டை வர காரணம் தெரியுமா? அந்த வீட்டுல கழுவிட்ட பாத்திரங்களோட தண்ணி, அதே வீட்டுல குடிச்ச கக்கு தண்ணி, அதே வீட்டுல கையாளு கழுவின தண்ணி, துவச்ச தண்ணி, இதை தெருவில் ஊத்துடுவேன். இது அடுத்த வீட்டுக்கு போவோம். பக்கத்துல இருக்க யாரா இருப்பேன், சொந்த அண்ணன் தம்பியா இருப்பேன், சொந்த மாமா மச்சனா இருப்பேன், உடன் மகாரியா இருப்பேன். இந்த தண்ணி போனால சண்டை வரும்.
புரியுதா நான் சொல்ல வர்றது? வெறுமனை சாக்கடை தானே, சாக்கடை இல்ல. மழை காலத்துல மழை தண்ணி வர்றதுனால பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை வரும். மற்ற நேரங்கள்ல கழிவுட்டு ஊற்றுற பாத்திரம் கழுவுன தண்ணி, சேலம் வச்ச தண்ணி, துருமணி வச்ச தண்ணி, மற்றபடி நாம கையால் கழுவுன தண்ணி, குடிச்ச தண்ணி எல்லாம் போறதுல ஒரு சண்டை வரும். நான் என்ன சொல்கிறேன், இந்த மக்கள் அறிவார்ந்த மக்களாக இருந்தால் இந்த சிமெண்ட் ரோட்டை போறிய சாக்கடைங்களான்னு கேட்பான். இவனை அறிவில்லாமல் மாற்றி வைப்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம், இந்த அரசினுடைய திட்டம். ஆகவே நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அறிவார்ந்த சமுதாயமா நீங்க இருங்க, கேள்வி கேளுங்க. ஐயா இசக்கி சுப்பையா வர்றாருன்னா என் ஊர்ல இத்தனை இளைஞர்கள் இருக்குங்க, எங்களுக்கு ஏங்க ஒரு 5 ஏக்கர் வாங்கி ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் கட்டிடக்கூடாது? ஒரு 5 ஏக்கர் வாங்கி மட்டும் போடு. அதுல அவனுக்கு தேவையான இடத்துல கிரிக்கெட் விளையாட போறேன், தேவையான இடத்துல கபடி விளையாட போறேன், தேவையான இடத்துல ஒரு கோக்கோ விளையாட போறேன், தேவையான இடத்துல ஒரு இடத்துல வாலிபாலோ ஃபுட்பாலோ விளையாட போறேன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரு கிராமத்திற்கு அடிப்படையாக தேவையாக இருக்கக்கூடிய குடிநீர்ல இருந்து, தெருவிளக்குல இருந்து, சாக்கடையில இருந்து, விளையாட்டு மைதானத்துல இருந்து, பள்ளிக்கூடத்துல இருந்து, கல்லூரியில இருந்து, இது எதுவுமே செய்யாத இந்த அரசாங்கம் மாறாக நம்ம வீட்டுக்கு ஒரு கேலண்டர் மட்டும் கொடுத்துருவேன். ஏன் தெரியுமா? நீ அவன் முகத்தை தினசரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு சைக்காலஜி, இது ஒரு உளவியல் ரீதியானது. தினசரி அவன் போட்டா பார்த்துக்கிட்டே இருந்தா அதுல ரெட்டலை பழிச்சுன்னு தெரியும். அதை தினசரி பார்த்துக்கிட்டே இருந்தா உனக்கு அந்த சின்ன மறக்குமா? ஐயா இசக்கி சுப்பையாவுடைய முகம் மறக்குமா? அம்மையார் ஜெயலலிதாவினுடைய முகம், எம்ஜிஆருடைய முகம், எடப்பாடி பழனிசாமியுடைய முகம் எல்லாம் மறக்குமா? மறக்காது. அவர்களுடைய நோக்கம் உனக்கு நன்மை செய்து அல்ல, உன் வாழ்க்கையை மேம்படுத்துவது அல்ல. மாறாக நீ செத்தாலும் வாழ்ந்தாலும் ரெட்டாலைக்கு தான் ஓட்டு போடணும், நீ செத்தாலும் வாழ்ந்தாலும் கைச்சிறதுக்கு தான் ஓட்டு போடணும். அது மட்டும் தான் அவனுடைய நோக்கம். நீ சிந்திச்சு பாரு, இந்த செவத்துல எவ்வளவு வரைஞ்சிருக்காங்க படங்கள். ஒரு செவருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் குறைஞ்சபட்சம் இந்த செவருக்கு 3000 ரூபாய் ஆகும். இது மாதிரி 10 செவர் வளர்ந்துருந்தா 3 லட்சம், 100 செவர் வளர்ந்துருந்தா எவ்வளவு பாத்துக்க. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு செவர விளம்பரத்துக்கு இவ்வளவு செய்யற நீ ஆளுங்கட்சியா இருக்கும்போது, எதிர்கட்சியா இருக்கும்போது உன்னால் முடிந்த நன்மையில இந்த ஊருக்கு செஞ்சிருந்தா, இளைஞர்களுக்கு வெறுமனா பேட்டு பால் வாங்கி கொடுத்தது போதா மொத்தமாக அவனுக்கு கிரிக்கெட் கிரவுண்ட், ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி இருந்தா அந்த ஊர் நல்லா இருந்திருக்காங்க. ஐயா நீங்க போய் பாருங்க, ஒவ்வொரு ஏரியாவில் நீ எந்த ஏரியாவில போய் பாரு, ஒரு சின்ன கட்டடம் இருக்கும், அதுல நெல் சேமிப்பு கொடுன்னு போட்டிருப்பான். அதுல 100 மூட்டை அடிக்க வைக்க முடியும். ஆனா வெளியில மாறு 5000 மூட்டை அடிக்க வச்சிருக்கான். புரியுதா? உண்மையிலேயே அதை செய்ய வேண்டியது 5000 மூட்டை அடுக்கிற அளவுக்கு பெரிய குடோன் கட்டி இருக்கணும். மாறாக அதுக்குள்ள ஒரு 500 மூட்டை அடுக்கிற அளவுக்கு, 100 மூட்டை அடுக்கிற அளவுக்கு குடோன் கட்டி அந்த பெருசா பேரை மட்டும் போடுறாரு இசக்கி சுப்பையா. டாக்டர் இசக்கி சுப்பையா என்னதான் டாக்டர் படிச்சாரு, நானும் முனைவர் பட்டம் முடிச்சிருக்கேன்ப்பா. ஆனா இந்த மாதிரி ஒரு முனைவரை நான் பார்த்ததில்லை. மூலகட்ட முனைவரை, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு வெறுமன பேரை மட்டும் கொட்டையெழுத்து எழுதி வச்சுட்டு போனாரு தவிர அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இது விவசாய பூமி, தாமிரபரணியின் தாயினுடைய மடியில் இருக்கிறோம். தாமிரபரணியின் தாயினுடைய மாறில இருந்து வரக்கூடிய பாலை நாமும் குடிக்கிற விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம். அந்த தாமிரபரணியின் தாயினுடைய மடியில் இருக்கக்கூடிய இந்த விவசாய நிலத்துல ஒவ்வொரு 300 ஏக்கருக்கு ஒரு குடோன் கட்டுவோம். நீ சிந்திச்சுக்க, நான் வெறுமன அம்பாசமுத்திரத்தை கட்டுவேன், சேரன் மகாதேவில கட்டுவேன், கல்லிடக்குறிச்சியில கட்டுவேன் மட்டும் சொல்லல. ஒவ்வொரு 300 ஏக்கரும் அம்பாசமுத்திரத்துல நகர்ப்புறத்துல குறைவான விவசாய நிலம் இருக்கும். அங்க 300 ஏக்கர் இருக்கு, அது ஒண்ணு. பக்கத்துல விவசாய நிலம் கிராமமா இருக்கும், ஆனா அந்த ஊர்ல நிறைய விவசாய நிலம் இருக்கும். ஒவ்வொரு 300 ஏக்கருக்கும் ஒரு விவசாய நிலம் கண்டிப்பாக ஒரு குடம் கட்டி கொடுக்கப்படும். அந்த 300 ஏக்கருக்கு பக்கத்திலேயே ஒவ்வொரு 100 ஏக்கருக்கு இருக்க நெல் விளைஞ்சா 300 ஏக்கருக்கு இருக்க அறுவடை செஞ்ச நெல்லை பாதுகாக்க ஒரு குடம் 300 ஏக்கருக்கு இருக்க. ஒவ்வொரு 100 ஏக்கருக்கு இருக்க 50 சென்ட்ல இருந்து 1 ஏக்கருக்குள்ள ஒரு சிமெண்ட் களம். அந்த சிமெண்ட் களத்தை அறுவடை நடக்கையில நீ நெல்லை புடைக்கிறதுக்கு, தூத்துறதுக்கு, மூட்டை பிடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அறுவடை நடக்காத காலத்துல என்ன மிஞ்சி போனா அறுவடை 10 நாள் 5 நாள் நடக்கும். மிச்ச நாட்கள்ல அதை இளைஞர்கள் விளையாட்டு மைதானமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏதாவது ஒரு ஊர்ல அந்த ஊர்ல திருவிழா நடக்குதுன்னா அதுல ஒரு கலை நிகழ்ச்சி வச்சுக்கலாம். அப்ப அது வந்து மல்டி பர்பஸ் ஆயிரும். ஒரு பக்கம் அந்த சிமெண்ட் சாலை என்பது நெல் மூட்டையை அடிக்கிறதுக்கும், கருது அடிக்கிறதுக்கும், மூடை பிடிக்கிறதுக்கும், புடைக்கிறதுக்கும், தூத்துறதுக்கு பயன்படும். இன்னொரு பக்கம் விளையாட்டு மைதானம் பயன்படும். இன்னொரு பக்கம் திருவிழா காலங்களில் அது ஒரு மைதானமாக, ஒரு கலையரங்கமாக, திறந்த வெளி கலையரங்கமாக பயன்படும். இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய திட்டம். இது மட்டும் இல்ல, இன்னும் வாழை, இந்த பகுதியில் வாழை சாகுபடி நிறைய நடக்குது. வாழையை வெறுமன வாழையா வித்தா கேரளா வியாபாரி தான் இன்னைக்கு விலையை முடிவு செய்யறான். கேரளா வியாபாரி இங்க வர்றான், விவசாயி எதனாச்சும் நெல்லுனாச்சு இன்னைக்கு குறுவை சாகுபடி நடக்குது. குறுவை சாகுபடினா 85 நாள் 90 நாள் விளைஞ்சு அது பேர் குறுவை சாகுபடி. சம்பா சாகுபடினா 6 மாசம் நடக்குது. இன்னைக்கு யாருமே சம்பா சாகுபடி விவசாயி செய்யறதில்ல, குறுவை சாகுபடி நடக்குது. இந்த குறுவை சாகுபடி என்பது 85 நாள் 90 நாள்ல முடிஞ்சது. இந்த 85 நாள் 90 நாள்ல விவசாயம் முடிகிற இந்த நெல்லுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா, ஓராண்டு பயிராக இருக்கக்கூடிய வாழை, இந்த வாழை சரியான விலை இருப்பது கிடையாது. வாழை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை முடிவு செய்து கேரள வியாபாரிகள் அந்த நிலையை நாங்க மாத்துவோம். அந்த நிலையிலிருந்து மாத்தி வாழைக்கு மதிப்பு கூட்டு பொருட்கள் நிறைய செய்வோம். நெல்லிலே மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யலாம், வாழையிலே செய்யலாம். இதை விட இன்னொன்று தெரியுமாங்க, இதுல தமிழ்நாட்டிலேயே அதிகமான புவிசார் குறியீடு வாங்கிய ஒரு ஊர், அதிகமான புவிசார் கரெக்டா பார்த்து ஆஃப் பண்ணிடு. 10 மணினா 9:59 முடிச்சிருக்கேன். உங்களுக்கே சொல்றேன், லட்சேந்திரனை கவலைப்படாம இருக்கு. 9 ஏன்னா காவல் இருக்காரு, கரெக்டா பார்த்துட்டே இருப்பாரு. 9:55 வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அதெல்லாம் நான் கவலையப்படாதீங்கன்னா முடிச்சிருவேன்.
காவல்துறை இல்லாட்டியுமே கண்ணியமாக நாங்கள் முடிப்போம். நான் திரும்ப சொல்றேன், நான் சீமானினுடைய தம்பி, திரிசாவின் கொழுந்தன் அல்ல. திரிசாவின் கொழுந்தன் என்றால் 10 மணியும் தாண்டி பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் திரிசாவின் கொழுந்தனார் அல்ல, நான் சீமானின் தம்பி, பிரபாகரனின் பிள்ளை. ஆகவே சரியாக 9:59 முடித்து விடுவேன். அப்ப நான் சொல்றது வாழை போன்ற இது தமிழ்நாட்டிலே அதிகமாக புவிசார் குறியீடு இருக்கக்கூடிய தொழில்கள் நடக்கக்கூடிய ஊர் அம்பாசமுத்திரம் தொகுதி. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஊரை தேர்தலில் போட்டிட்டு உங்க முன்னாடி எல்லாம் வந்து பேசுவதற்கு இந்த இறைவனும் பிரபஞ்சமே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. புவிசார் குறியீடு என்பது உங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலை இங்க இந்தியாவும் தமிழ்நாடும் அங்கீகரிக்குது. எப்படி அங்கீகரிக்குது? இந்த ஊர்ல செய்யற பம்பரக்கட்டை, இந்த ஊருக்கு செய்யக்கூடிய அந்த செப்பு சாமான்கள் எல்லாமே உலகளாவிய அளவில் ஏற்றுமதி செய்வதற்கு தரமான பொருளாக இருக்கிறது. இதுதான் இந்த ஊரினுடைய பாரம்பரியம். இந்த செப்பு சாமான்கள் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் இந்தியாவிலேயே இங்குதான் உருவாக்கப்பட்டது என்பதற்கு ஒரு அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை பெற்ற தொழில்கள்ல செப்பு சாமான், பம்பரக்கட்டை சொல்லுவோம், பம்பரக்கட்டை குழந்தைகளை விளையாடுற செப்பு சாமான் சொல்லுவோம்ல, அந்த சாமான்கள் புவிசார் குறியீடு இந்தியாவிலேயே முதன்மையான தொழிலாக செய்யக்கூடியது இந்த ஊர். அந்த மாதிரியான ஒரு ஒண்ணு. ரெண்டாவது 10 மட பாயின்னு சொல்லுவோம். பாயிலேயே வெறுமன பாய் விரித்து தூங்குறது மட்டும் இல்ல, பாயிலே பல பொருட்கள், அது வந்து விசிறியா இருக்கலாம், அல்லது பர்சா மணி பர்சா இருக்கலாம், பணம் போட்டு வைக்கக்கூடிய கல்லாப்பெட்டி மாதிரி இருக்கலாம். இப்படி பல்வேறு வகையில உங்க கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள பேர் பாயிலே பின்னிடுவாங்க. நீ யாருக்காவது கிஃப்ட் கொடுக்க போற ஒரு தலைவர் படம் வேணும், நம்ம திரிசாணியவே எடுத்துக்கிறோம். திரிசாணி படம் வேணும்னா பாயில அழகா திரிசாணியை வரைஞ்சிருவாங்கன்னா பெயிண்ட்ல வரைகிறது இல்ல, பாயில கோர்க்கும் போது அந்த பாயினுடைய குச்சிகளை, ஒரு பாய் குச்சி இருக்குல்ல, அந்த கோர குச்சி, அந்த கோரையை 7 கோரையா ஊற வச்சு அழுக வச்சு 7 கோரையா பிரிச்சு அதை பூரா காய வச்சு ஒரு பதமான வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து வண்ணம் தீட்டி அந்த வண்ணத்தை வச்சு திரிசாணியுடைய தலை எப்படி இருக்கும், திரிசாணியுடைய கண் எப்படி இருக்கும், திரிசாணியுடைய முகம் எப்படி இருக்கும் அழகா 10 மட பாய் வரைஞ்சிருவாங்க. இது 10 மட பாயினுடைய தனித்துவம். ஆகவே அது புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. அதே மாதிரியே எங்களுக்குள்ள ஒரு செம்பு பித்தளை விளக்குகள், நம்ம தீபம் ஏற்ற பாத்தீங்களா, குத்து விளக்கு, தீபம், காமாட்சி விளக்குன்னு சொல்லி அது மாதிரியான தீபம் ஏற்றப்படுது. இப்படி பல்வேறு வகையான புவிசார் குறியீடை பெற்ற ஒரு தொகுதி இந்த அம்பாசமுத்திரம் தொகுதி. இந்த ஊரிலே நான் உங்கள் முன்னாடி வச்சு வந்து பேசுறதுக்கே கொடுத்து வச்சிருக்கேன். அப்படியே அந்த ஊர்ல நான் பேசுறதுக்கே கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க இந்த ஊர்ல பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனாலும் இந்த ஊர்ல உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றம் ஏற்படுவதற்கான காரணம் இந்த ஊரை ஆட்சி செய்த ஐயா இசக்கி சுப்பையா, திமுக, காங்கிரஸ், பிஜேபி, இந்த 4 கட்சி தான். இந்த 4 கட்சிக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. 15 ஆண்டுகளா நிக்கிறோம். இதுவரைக்கும் லஞ்சம் கொடுக்கல, ஊழல் பண்ணல, சாராய விக்கல, கஞ்சா விக்கல. ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு விவசாயத்துல வாக்களிங்க. நேரம் ஆயிடுச்சு, போயிட்டு வரை வாக்குப்பெட்டியில 3ஆவது இடத்துல இருக்கு. ஓட்டு போட போயில பாருங்க, வாக்குப்பெட்டியில 1, 2, 3 எண்ணி 3ஆவது இடத்துல. ஏன்னா நம்ம சின்ன பார்த்தா படிச்சுன்னு தெரியாது, விவசாய சின்னம் இதுதான், தூக்கி காட்டுங்க. அந்த விவசாய சின்னத்தை நீங்க பார்த்து வாக்களிங்க, மறந்துடாதீங்க. நன்றி. அதோட சேர்த்து இந்த ஊர்ல எனக்கு தொடர்ச்சியாக எல்லா பக்கங்கள்லயுமே எனக்கு போய் உதவியாக இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த அண்ணன் மாரிதுரை அண்ணன் இந்த ஊரை சேர்ந்து இந்த மண்ணின் மைந்தன் சென்னையில குடும்பத்தோட குழப்பம் நடத்திட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஊர்ல தன்னுடைய வேலையை விட்டுட்டு, தன்னுடைய குழப்பம் விட்டுட்டு, குடும்பத்தை எல்லாம் மாமியா வீட்டுக்கு அனுப்பி வச்சு ஒருவேளை அன்னைக்கு பயந்து வந்தாருன்னு வந்து சொல்லும் போது கட்சி வேலை பார்க்க வரேன்னு சொன்னாரு. ஒருவேளை அன்னைக்கு பயந்து 1 மாசம் லீவ் எடுக்கலாம்னு வந்தாரு தெரியாது. ஆனால் எனக்காக மாரிதுரை என்ன தொடர்ச்சியா வேலை பார்க்கிறாரு. இதே ஊரை பூர்வீக மண்ணாக கொண்டவர், இந்த ஊரில் பிறந்த மண்ணின் மைந்தன், இந்த ஊரினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய பொழப்பு தளப்பெல்லாம் சென்னையில விட்டுட்டு வந்து நிக்கிறாருன்னா, நீங்க இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல தண்ணி, இந்த ஊர் தண்ணி அவர் குடிக்கல, இந்த ஊர்ல அவர் வாழல, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எதுவுமே அவர் பயன்படுத்தல. அவர் சென்னையில தூய்மை இல்லாத காற்று, தூய்மை இல்லாத தண்ணி, தூய்மை வாழவே தகுதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா இந்த மண்ணு ஏன் மண்ணு நல்லா இருக்குன்னு அங்கிருந்து உடையாந்து இருக்காரு. இவர் மாதிரி நீங்களும் மாறணும். அண்ணன் லஜேந்திரன் இன்னொருத்தர் இருக்காரு, அவர் புதூர்காரன். லஜேந்திரன் இருக்க முன்னாடி அவரை விட்டுட்டு அவர் தான் எங்களுக்கு இப்போ ஒரு 4 நாளா சோறு போடுறாரு, கார் கொடுக்குறாரு, அவர் வீட்டுல தங்கி இருக்கா. ஆகவே இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் இசைக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அவர் வீட்டுல தங்கி இருக்கணும், ஆள் அனுப்பி விட்டுருவார். அதனால கவனமா இருக்கு, ஆட்டு சொல்லக்கூடாது. நான் உங்கள்கிட்ட சொன்னது உங்களோட இருக்கணும், ஆனா வீடியோ எடுத்து போட்டுருவார். நான் உங்கள்கிட்ட சொன்னது நீங்க யார்ட்டும் சொல்லாதீங்க, அவர் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டுருவார். ஆகவே பாத்துக்க, 10 மணி ஆயிடுச்சு, நம்ம பிள்ளையே தான் வீடியோ எடுக்கிறேன், நம்ம பிள்ளை இல்ல, எதிராளி. போயிட்டு வர 10 மணி ஆயிடுச்சு, முடிச்சிடறேன். போயிட்டு வரேன். நன்றி. இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு உதவியா நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். விவசாயத்திலிருந்து ஓட்டு போடுங்க. மாரிதுரை அண்ணன் உட்பட மற்ற எங்களுக்காக உதவுற அனைத்து உறவுகளுக்கும், இயற்கைக்கும், பிரபஞ்சத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். போயிட்டு வரோம். 10 மணி ஆயிடுச்சு. நன்றி. வணக்கம். சரி, ரைட், ஓகே. லைட் ஆஃப் பண்ணிட்டு இறங்கி வாங்க.